Good morning, students. Now we will discuss about the chemistry of nucleic acid. Having identified the genetic material as nucleic acid, DNA or RNA, we proceed to examine the chemical structure of these molecules. Generally, the nucleic acid are long chain or polymer of repeating subunit that is called a nucleotide. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் அமிலங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏவோ அல்லது ஆர்என்ஏவோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு ஜெனட்டிக் மேட்டர் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம ஒரு எக்ஸாம் பண்ண வேண்டியிருக்கு. அதில் ஜென்ரல் நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது ஒரு லாங் செயினாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா என்னமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாலிமராக இருக்கலாம், இல்லைன்னா ரிப்பீட்டிங் சப்யூனிட்ஸ், அதுக்கு பேர் நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம். ஈச் நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா each nucleotide subunit is composed of 3 parts, that means nitrogenous base and 5 carbon compound, that means made up of pentose sugar and phosphate group னு சொல்லலாம். ஒன்னொன்னே 3 டைப்பான ஒரு காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா நைட்ரோஜனஸ் பேஸ்ன்னு சொல்கிறோம், நைட்ரஜன் காரப்பொருள். 5 கார்பன் சுகர்னு சொல்கிறோம், பென்டோஸ் சுகர் தான் என்ன சொல்கிறோம், 5 கார்பன் காம்பவுண்ட் சுகர்னு சொல்கிறோம். அடுத்து பாஸ்பேட் குரூப். இது 3 ஒவ்வொரு நியூக்ளியோடைட்லையும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நைட்ரோஜனஸ் பேஸ் சொல்கிறோம். The bases of nitrogenous containing molecule having chemical property of base, that means substance accept the hydrogen ions or proton in solution. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டானையோ ஹைட்ரஜனை அப்சர்வ் பண்ணக்கூடியதுன்னு சொல்கிறோம், அதுதான் சொல்கிறோம் நைட்ரஜன் பேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ போத் ஹேவ் 4 பேசஸ். ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ ஒரு 4 பேசஸ் இருக்குது. என்னென்ன 4 பேசஸ்? 4 விதமான காரப்பொருள், 2 பியூரின் அண்டு 2 பைரிமிடின்ஸ். இன்டர் நியூக்ளியோடைட் செயின், ஒவ்வொரு நியூக்ளியோடைட் செயின்லேயும் 4 டைப்ஸான அந்த பேசஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வாட் ஆர் த 4னா 2 பியூரின் அண்டு 2 பைரிமிடின். 2 ஆஃப் த பேசஸ் அடினைன் அண்ட் குவானைன் ஹேவ் டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங். அண்டைன் பண்ணிங்க, டபுள் கார்பன் நைட்ரஜன் ரிங் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பியூரைன். அதனால் நம்ம என்ன சொல்கிறதா பியூரின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பியூரின் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் என்ன, அடினைன் அண்ட் குவானைன் known as purines contains double carbon nitrogen ring. They are the whereas the bases thymine and cytosine and uracil having single ring. Note this point, single ring of the carbon nitrogen ring. The structure that is called pyrimidine சொல்லலாம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், pyrimidine சொல்கிறோம். thymine is unique for DNA. டிஎன்ஏவுக்கு மட்டும் உள்ளது அது. thymine வந்து டிஎன்ஏல மட்டும்தான் இந்த thymine இருக்கும். whereas while uracil is unique for RNA அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் பார்க்குறோம். இட் இஸ் எ டெரிவ்டு ஃப்ரம் பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 சொல்லுது. H3PO4ங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்பாரிக் ஆசிட் அப்படிங்கிறோம். ஹேஸ் 3 ஆக்டிவ் ஹைட்ராக்சில் குரூப்ஸ் which have 2 involved strand formation. The phosphate functional group gives a DNA and RNA to property of an acid that release the hydrogen ions or proton in solution. இது ஒரு ஆசிட் மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கும் அந்த ரியாக்ஷனில். ஸோ கிவ் த டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுக்குறது பார்த்தீங்கன்னா PO4 தான். த ஃபிசியாலஜிக்கல் பிஹெச் ஹென்ஸ் நேம்ட் அஸ் நியூக்ளிக் ஆசிட். அதை நான் என்ன சொல்கிறோம்னா நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாண்ட் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த பாஸ்பேட் ஆர் எஸ்டர்ஸ். இப்போ என்ன சொல்கிறோம், எஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்பேட் மூலமாக இணைக்கப்படுறது நம்ம எஸ்டர் பாண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் த பாஸ்பேட் குரூப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. நோட் திஸ் பாயிண்ட், எப்படி இருக்குன்னா அது நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும் ஆஃப்டர் ஃபார்மேஷன் ஆஃப் த பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். சரியா, பாஸ்பேட் குரூப்போடு இது இணைந்த பிறகு நமக்கு கிடைக்கிறது பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் கிடைக்கும். அப்போ அது என்னவோ மாறும், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகளாக மாறிடும். அப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகளாக மாறிடுச்சுன்னா அது கன்ஃபார்மாக நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாஸ்பேட் என்ஷூர் த retention of nucleic acid within the cell or nucleic membrane அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்ம இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் இருந்தாலே நம்ம என்ன சொல்கிறோம், அதை நியூக்ளிக் ஆசிட். அது எங்கே செல்லில் இருந்தானே, நியூக்ளிக் மெம்பரேனில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி, அதை நம்ம நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு ரெண்டையும் பார்க்க போகிறோம். நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு பார்க்குறோம். தி நைட்ரோஜனஸ் பேஸ் இஸ் கெமிக்கலி லிங்க்டு டு 1 molecule of sugar at the 1 carbon sugar, அந்த கார்பனுடைய ஃபஸ்ட் பேஸில். சரியா, ஃபார்மிங் நியூக்ளியோசைடு.
when the phosphate group attach the fifth end of the carbon of the same sugar, that is known as nucleoside, become a nucleotide. அப்போ ஃபஸ்ட்டு கார்பனில் வந்து இப்போ கார்பன் ஆட்டத்தில் சுகர் மாலிகுல் வந்து இணையும் பொழுது, சரியா, சுகர் மாலிகுல் ஃபஸ்ட் கார்பன் ஆட்டத்தில் இணையும் பொழுது கெமிக்கல் பாண்டு நியூக்ளியோசைடு உருவாகுது. அதே ஃபிஃப்த் எண்டில் இணைப்பது என்ன கிடைக்குது, நமக்கு நியூக்ளியோடைடு கிடைச்சிருது. இந்த நியூக்ளியோடைட் ஜாயிண்ட் பாலிமரைஸ்டு by the condensation and reaction to form the polynucleotide chain. திரும்ப திரும்ப சுருண்டு அது என்ன மாதிரியான உருவாக்குது, ஒரு ரியாக்ஷன் மூலமாக பாலிநியூக்ளியோடைட் செயின் அது ஃபார்ம் பண்ணுது. The hydroxyl group third end of carbon sugar of one nucleotide form ester with phosphate and another nucleotide. இப்படி எஸ்டர் பாண்ட் மூலமாக அடுத்தடுத்து என்ன செய்யுது, அடுத்தடுத்த நியூக்ளியோடைடு வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. The chemical bond that link the sugar component of the adjacent nucleotide are called phosphodiester bond. Fifth end to third end அன்லைன் பண்ணிங்க, இண்டிகேட்டிங் த போலாரிட்டி ஆஃப் த ஸ்ட்ராண்ட். அது வந்து டிஎன்ஏயோட அந்த துருவத்தன்மையை, முனைகளை நமக்கு காட்டி கொடுக்குது. தி எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ ஆர் டிஸ்டிங்க்ட்னு சொல்லலாம். த டூ எண்ட் ஆஃப் டெசிக்னேட்டட் பை சிம்பிள் ஆஃப் ஃபிஃப்த் எண்ட் தேர்ட் எண்ட். த சிம்பிள் ஃபிஃப்த் எண்ட் ரெஃபர் carbon in the sugar to which phosphate PO4 functional group is attached. அதே சமயத்தில் the symbol third end refer to the carbon in sugar which in hydroxyl functional group attached. சரிங்களா? ஸோ ஃபிஃப்த் எண்டில் என்ன அட்டாச் ஆகிருக்கு, பாஸ்பேட் குரூப். தேர்ட் எண்டில் ஹைட்ராக்சல் குரூப். புரிஞ்சுட்டிங்களா? இன் ஆர்என்ஏ எவ்ரி நியூக்ளியோடைட் ரெசிடியூ that has additional hydroxyl group of second position in ribose. Understanding the fifth and to third direction of nucleic acid is a critical for understanding the aspect of replication and transcription. இப்போ வந்து கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ரிப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரிபோநியூக்ளிக் ஆசிட் வந்து செகண்ட் பொசிஷனில் இணைஞ்சிருக்கு இல்லையா, அது மூலமாக நம்ம ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அனலைஸ் த மௌரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோசலின் ஃப்ராங்க்லின். அன்லைன் பண்ணிக்க ரெண்டு முக்கியமான சயின்டிஸ்ட் நேம், மௌரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோசலின் ஃப்ராங்க்லின். The double helix model of DNA was proposed by James Watson and Francis Crick in 1953. இவங்க தான் RNA-யோட டபுள் ஹெலிக்ஸ் சொன்னவங்க. The highlight was burst of bearing between the two strand of polynucleotide chain. அவங்க தான் என்ன சொல்கிறோம், அந்த டூ ஸ்டாண்ட் பாலிநியூக்ளியோடைட் செயின் சொல்லக்கூடிய டிஎன்ஏவோட ரெட்டை சுருள்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை சொன்னவங்க. திஸ் ப்ரொபோசல் வாஸ் பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் ஆஃப் எட்வின் சார்காஃப் அப்படிங்கிறடைய சயின்டிஸ்ட்டு. அவருடைய ரூல் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் ஆஃப் த எட்வின் சார்காஃப். அடினைன் பேர் வித் டைமின் வித் 2 ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்லலாம். அடினைன் தைமின் கடையில் இருக்குது, இடையில 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. அதே சமயத்தில் குவானின் பேர் வித் சைட்டோசினோட இருக்குது 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது. The relations between the adenine thymine and guanine cytosine with constant is and constant and equal. இதனுடைய ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடினைன் தைமினும் குவானின் சைட்டோசின் ரேஷியோங்கிறது கான்ஸ்டண்ட்டாகவும் ஈக்குவலாகவுமே இருக்கும். திஸ் பேஸ் பேரிங் confer the unique property to polynucleotide chain அப்படின்னு சொல்லலாம். They are said to be complementary to each other. That is, of the sequence of births, one strand template known, another strand can be predicted. ஒரு பக்கத்தில் உள்ள ஸ்டாண்டை நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் அப்படிங்கிறது. காம்ப்ளிமெண்ட்னா ஒரு நிரப்பு கூறாக இருக்கும். அப்போ ஒரு பக்கத்தில் உள்ள அந்த பேர்ஸ் பேர் நமக்கு தெரிஞ்சாலே, இப்போ அடினைன் ஒரு பக்கத்தில் இருங்க, ஆனால் ஈக்குவலாக என்ன தான் இருக்கும், தைமின் தான் இருக்கும். சரியா? குவானின் இருக்குன்னு சைட்டோசின் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அடினினுக்கு ஈக்குவலாக இருக்கிறது தைமின். சரியா? குவானின் ஈக்குவலாக இருக்கிறது சைட்டோசின். ஏன்னா ஒரு பியூரைனும் ஒரு பைரிமினும் தான் சேர்ந்து என்ன செய்யும், ஒரு பேஸ் பேரை உருவாக்கும் இல்லையா? அப்போ அடினைன் அப்படிங்கும்போது எத்தாப்பில் தைமினாக இருக்குங்கிறது நம்ம கன்ஃபார்மாக தெரியுதுனால ஒரு பேர் நம்ம கண்டுபிடிச்சாலே நெக்ஸ்ட் பேர் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ த salient feature of DNA has structure of DNA has already been detailed in class 11th. நீங்கள் ஆல்ரெடி யூ நோ தட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா RNA வேர்ல்டு பார்க்குறோம். A typical cell contains
about 10 times as much RNA as DNA, much RNA as DNA. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லுன்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து டிஎன்ஏவோட 10 டைம்ஸ் எது அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா RNA அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஹை RNA content mainly due to variety of role played in RNA in cell. இல்லை வெரைட்டி ஆஃப் ரோல் ஏன் அது அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஏன் வந்து சார் RNA வந்து 10 டைம்ஸ் டிஎன்ஏ விட செல் அதிகமாக இருக்கணும் அப்படின்னோம்னா, வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ், நிறைய ரோல் எதுக்கு RNAவுக்கு இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது டிஎன்ஏவை கம்பேர் பண்ணும்போது RNAவுக்கு வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் இருக்கனால பிளேட் பை RNA இன் செல்னு சொல்லலாம். ஃப்ராங்க்லின் கான்ட்ராக்ட் அண்ட் சிங்கர் இன் 1957 ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் RNA as a genetic materialனு சொன்னாங்க. In RNA containing virus like tobacco mosaic virus, and they separated RNA from protein of DME virus. அப்போ RNAங்கிறத வந்து DME வைரஸ்லேருந்து பிரித்து எடுத்து காமிச்சாங்க. டொபாக்கோ வைரஸ் மொசைக் வைரஸ்லேருந்து RNAங்கிறது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத வந்து அவங்க பிரித்து காமிச்சாங்க. தி மாலிகுலர் பயாலஜிஸ்ட் இஸ் ஏர்லி 1980s லெஸ்லி ஆர்ஜெல் அண்டு ஃப்ரான்சிஸ் பிரிக் அண்ட் காரல் ஹூஸ் independently proposed the RNA world in the first stage of the evolution of life, a stage when RNA catalyzed all molecules necessary for survival and replication. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூன்று பேர் இருந்தாங்க இல்லையா, லெஸ்லி ஆர்ஜெல் அண்டு ஃப்ரான்சிஸ் பிரிக் அண்ட் கார்ல் ஹூஸ், 3 பேரும் RNA வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த எவல்யூஷன் ஸ்டேஜஸ் ஆஃப் த RNA catalyzed ஆல் மாலிகூல் நெசசரி ஃபார் சர்வைவல் ஆஃப் ரெப்ளிகேஷன். சர்வைவல் உயிர் வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் ரெப்ளிகேட் ஆகிறதுக்கும் RNA முக்கியம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா RNA வேர்ல்டு அப்படிங்கிற கான்செப்டை சொன்னது அவங்க தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வேர்ட் டேர்ம் RNA வேர்ல்டு ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை வால்டர் கில்பர்ட். அந்த டேர்மை யூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா வால்டர் கில்பர்ட் தான் ஃபஸ்ட்டு RNA வேர்ல்டுங்கிற டேர்மை யூஸ் பண்ணார். In 1986, the hypothesis of RNA first genetic material on earth. பார்த்தீங்கன்னா 1986 RNA அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் எர்த், பூமியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது RNA தான்ங்கிறத 1986 சொன்னாங்க. There is now enough evidence suggests to the essential life of process such as metabolism, translation, splicing, etc. எல்லாத்துக்குமே வந்து வெரி எசென்சியல் அப்படிங்கிறோம். ஃபுல் அண்ட் எவிடன்ஸ் அதுக்கு இருக்குது. ஏன்னா RNA தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிற எவிடன்ஸ் நிறைய இருக்குது. எவால்வ்ட் அரவுண்ட் த RNA ஹஸ் எபிலிட்டி டு ஆக்ட் போத் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் கேட்டலிஸ்ட். இது ஜெனட்டிக் மெட்டீரியலாக மட்டும் இல்லாமல் ஒரு கேட்டலிஸ்ட்டாகவும் என்ன செய்யுது, ஆக்ட் ஆகுது. சரியா, ஜெனட்டிக் மெட்டீரியல் தான், ஆனால் இது என்ன செய்யுது, கேட்டலிஸ்ட்டாகவும் ஆக்ட் ஆகிறதுனால போத் ரோல்னு சொல்கிறோம். போத் ஜெனட்டிக் மெட்டீரியல் டு ஆக்ட் அஸ் போத், 2 பணிகளை செய்யுது. There are several biochemical reactions in living systems that are catalyzed by RNA சொல்லலாம். நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்டலைஸ் இது மூலமாக ஆகுது, RNA மூலமாக கேட்டலைஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து கேட்டலைட்டி RNA known as ரிபோசோம். அந்த RNA பேர் என்ன சொல்கிறோம், ரிபோசோம்னு சொல்கிறோம், ரிபோசோமல் RNA. பட் RNA being catalyst was reactive and as unstable. என்ன தான் RNA வந்து நல்ல ஒரு கேட்டலிஸ்டாகவும் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் ஹென்ஸ் அன்ஸ்டேபிள். அது வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணுறதுனால அது அன்ஸ்டேபிளாக இருக்குது. த லீட் டு எவல்யூஷன் மோர் ஸ்டேபிள் ஃபார்ம் DNA. இதனால் எது உருவாயிட்டு மோர் ஸ்டேபிள் ஃபார்மாக இருக்கக்கூடிய RNA வந்து எவால்வ் ஆனது வித் சர்டைன் கெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ், நிறைய வேதியியல் மாறுபாடுகளோட. ஏன்னா RNA வந்து லெஸ் ஸ்டேபிளாக இருந்ததுனால, அன்ஸ்டேபிளாக இருந்ததுனால மோர் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய DNAங்கிறது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஃபார்ம் ஆனது. Since the DNA is double stranded molecule having complementary strand has registered with changing evolving process of repair. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து டபுள் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, டபுள் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ரிப்பேரிங் ப்ராசஸ் மூலம் தான் நம்ம தானே சரி பண்ணக்கூடியதான் என்ன சொல்கிறோம், செல்ஃப் ரிப்ளிகேட்டிங் ப்ராசஸ் அண்ட் செல்ஃப் ரிப்பேரிங் ப்ராசஸ் இருந்தால் தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஜெனட்டிக் மெட்டீரியல்னு நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ RNA molecule functions as gene regulators by being to DNA affect the gene expression. அப்போ ஜீன் எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்திங்கன்னா RNAவோட DNAவோட சேர்ந்து என்ன செய்யும், RNAவும்
தன்னுடைய வேலையை செய்யும் சொல்லலாம். சம் ஆஃப் த வைரஸ் ஆர் யூஸ்டு ஆர்என்ஏ ஆஸ் எ ஜெனட்டிக் மெட்டீரியல். சில வைரஸ் வந்து என்ன செய்யுது, ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாகவே வச்சுருக்கு. ஆண்ட்ரியூ ஃபயர் அண்டு கிராக் மெல்லோ இவங்க என்ன செய்யணும்னா ரிசிபியன்ட் ஆஃப் நோபல் பிரைஸ் இன் 2006. அன்லைன் பண்ணிக்கோங்க. இவங்க பேரும் வந்து ஒரு ஆண்ட்ரியூ ஃபயர் மற்றும் கிரேக் மெல்லோ அப்படிங்கிற ஒரு 2 பேருமே 2006 வந்து ஒரு நோபல் பிரைஸ் அவார்ட் பண்ணவங்க. was opinion that RNA is an active ingredient in the chemistry of life. வேதியியல் வாழ்க்கையில் வந்து ஒரு செயல்மிகு பொருளாக ஆர்என்ஏ இருக்குன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் த ரோல் ஹேவ் பீன் டிஸ்கஸ்டு இன் கிளாஸ் 11th உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து டிஸ்கஸ்ட் ஆகிட்டு கிளியராக அதில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ வர்சஸ் ஆர்என்ஏ வில் டிஸ்கஸ் in the next video. Thank you students. Thank you to all.